2024ல் டயர் 1 அண்ட் டயர் 2ல் இருக்க ஹீரோக்களில் டயர் 1ல் இருக்க எந்த ஹீரோவுக்கும் 2 படங்கள் ரிலீஸ் ஆகலை. பட் டயர் 2ல் சிவகார்த்திகேயன், தனுஷ்கெலாம் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுச்சு. இவங்களை தாண்டி ஜெயம் ரவி, கவின், சூரி, ஹிப்ஹாப் தமிழா, ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஹீரோக்களுக்கும் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுச்சு. 2025ல் டயர் 1 அண்ட் டயர் 2ல் இருக்க எந்தெந்த ஹீரோக்களுக்கெல்லாம் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். டயர் 1ல் இருக்க அஜித் குமாருக்கு 2025ல் விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பருக்குள்ளேயே இந்த 2 படங்களுக்குமான மொத்த ஒர்க்கும் முடிச்சிருவாங்க. விடாமுயற்சி பொங்கலுக்கும், குட் பேட் அக்லி சம்மருக்கும் ரிலீஸ் ஆகும். என்னோட ஒப்பீனியன், அஜித்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் 2 வருஷத்துக்கு தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் 2025ல் மட்டுமே 2 படங்கள் ரிலீஸ் ஆகிறது அஜித் ஃபேன்ஸ்க்கு செம குஷியான செலப்ரேஷனான வருஷமாக இருக்க போகுது. அடுத்து கமல்ஹாசனுக்கு 2025ல் தக் லைஃப் அன்பர்வு டைரக்ஷனில் ஒரு மூவின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இதில் தக் லைஃப் 2024லேயே ரிலீஸ் ஆகும்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் போஸ்ட்போன் ஆகிருச்சு. என்னோட ஒப்பீனியன், 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தக் லைஃப் படமும், செகண்ட் ஹாஃபில் அன்பர்வு டைரக்ஷன் பண்ணுற படமும் ரிலீஸ் ஆகும். இப்போது யூஎஸில் இருக்கிற கமல்ஹாசன் இந்தியா வந்ததும் ஜனவரி 2025ல் இருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு 2025ல் முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு மூவியும், சுதா டைரக்ஷனில் ஒரு மூவின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இதில் முருகதாஸ் படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் ஓவர். சுதா படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணுற மூவியும், செகண்ட் ஹாஃபில் சுதா டைரக்ஷன் பண்ணுற மூவியும் ரிலீஸ் ஆகும். அடுத்து தனுஷ்க்கு 2025ல் குபேரா அண்ட் இட்லி கடைன்னு 2 படங்கள் 2025ல் ரிலீஸ் ஆகும். இதை தாண்டி தனுஷ் டைரக்ஷன் பண்ணுற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் 2025லேயே ரிலீஸ் ஆகும். என்னோட ஒப்பீனியன், தனுஷ் ஆக்டிங்கில் 2025ல் 3வது ஒரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. அடுத்து சூர்யாவுக்கு 2025ல் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ஒரு மூவி, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஒரு மூவின்னு 2025ல் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இதில் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணுற மூவிக்கான ஷூட்டிங்லாம் ஓவர். 2025ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கார்த்திக் சுப்ராஜ் படமும், செகண்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜி படமும் ரிலீஸ் ஆகும். அடுத்து கார்த்திக்கு வா வாத்தியார், சர்தார் 2ன்னு 2 படங்கள் 2025ல் ரிலீஸ் ஆகும். சியான் விக்ரம்க்கும் வீரதீர சூரன், மடோன் அஸ்வின் டைரக்ஷன் பண்ணுற மூவின்னு 2 படங்கள் 2025ல் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2024 விட 2025ல் தான் ஏகப்பட்ட பிக் ஹீரோக்களுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. செம்ம எங்கேஜிங்கான வருடமாக 2025 தமிழ் சினிமாவுக்கு இருக்க போகுது. ப்ளஸ் 2024ல் ஒரு தமிழ் படம் கூட 500 crore கலெக்ஷனை ரீச் பண்ணலை. பட் 2025ல் என்னோட ஒப்பீனியன், மினிமம் 2 படங்களாவது 500 crore கலெக்ஷனை ரீச் பண்ணிடும். ஸோ செம்ம எங்கேஜிங்கான, செம்ம செலப்ரேஷனான வருஷமாக, செம்ம எக்ஸைட்டிங்கான வருஷமாக 2025 இருக்க போகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.